நாம தினமும் பேசுற தமிழ்ல நமக்கே தெரியாம ஒரு ரகசிய மொழி ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தோட அந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் இலக்கணம்னாலே ஒரு பயம் வரும்ல. விதிகள், சூத்திரங்கள்னு ஒரே குழப்பமா இருக்கும். நம்மள எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு? ஆனா உண்மையில இலக்கணம் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ கடினமான ஒரு விஷயம் இல்ல. நிஜத்தை சொல்ல போனா தமிழ் இலக்கணங்கிறது ஒரு பழங்காலத்து கோவில் மாதிரி ரொம்ப அழகா ஒரு கணக்கோட கட்டப்பட்ட ஒரு விஷயம். அதோட ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தூணும் ஒரு தர்க்க ரீதியான வரிசையில அமைஞ்சிருக்கு. வாங்க, அந்த அழகான கட்டமைப்போட முதல் அடுக்க நாம இப்ப பார்க்கலாம். ஒரு மொழியோட ஆதாரம் என்ன? சொற்கள் தானே. ஒரு பெரிய பங்களாவோட ஒவ்வொரு செங்கல்லுக்கும் ஒரு இடம், ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி தமிழ் மொழியில இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அந்த நேர்த்தியான வகைப்பாட்டு பத்தி இப்ப பாப்போம். தமிழ்ல எத்தனை லட்சம் வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆயிரக்கணக்கிலையா, லட்சக்கணக்கிலையா, கோடிக்கணக்கான வார்த்தைகள் கூட இருக்கலாம். ஆனா இத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகளையும் வெறும் 4 வகைக்குள்ள அடக்கிடலான்னு சொன்னா ஆச்சரியமா இல்ல? பாருங்க, இந்த 4 தூண் தான் நம்ம தமிழ் மொழியோட மொத்த ஆதாரமே. இப்போ கண்ணன் எடுத்துக்கிட்டா அது பெயர் சொல். அவன் வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். கண்ணனும் கண்ணகியும்னு சொல்லும்போது அந்த தான் இடைச்சொல். அழகான மலர்னு சொல்றதுல இருக்கிற அழகானங்கிறது உரிச்சொல். இந்த 4 வச்சுதான் நாம பேசுற ஒவ்வொரு வாக்கியமும் உருவாகுது. சரி, இந்த சொற்களோட ஒழுங்கு இருக்குல்ல, இது கவிதைகள்ல இன்னும் ஒரு படி மேல போகுது. தமிழ் கவிதைங்கிறது வெறும் உணர்ச்சியோட வெளிப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு இசை மாதிரி, ரொம்ப துல்லியமான கணித விதிகளால ஆனது. நம்ப முடியலையா? வாங்க பார்க்கலாம். நம்ம சங்ககால பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கே தெரியாம ஒரு தாளத்துல மயங்கி போவோம் இல்லையா? அந்த மயக்க வைக்கிற ஓசைனையும் சும்மா தற்செயலா வந்ததில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு செம கணக்கு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த நம்பர் 30. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. தமிழ் கவிதையோட ஹார்ட் பீட்டே இந்த நம்பர் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் சீர். ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி சா ரி கா மா சுரங்களை வச்சு ஒரு பாட்டை உருவாக்குறாரோ, அதே மாதிரி தான் புலவர்கள் இந்த 30 வகையான சீர்களை வச்சு கவிதைக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீர்க்கும் ஒரு தனி தாளம், ஒரு தனி உணர்ச்சி இருக்கு. ஒரு கவிதையை எழுதுறது ஒரு பக்கம்னா அதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. நல்ல வேலையா தமிழ் இலக்கணம் அந்த புதிரையை விடுவிக்க ஒரு மேப்பையும் நமக்கு கொடுக்குது. வாங்க, அந்த பொருளோட பயணத்தை தொடரலாம். ஒரு சிற்பிக்கு உளி மாதிரி ஒரு வாசகனுக்கு இந்த இலக்கண விதிகள் ரொம்ப முக்கியம். இந்த ரூல்ஸ் தான் ஒரு பாட்டை நேரா படிக்கலாமா இல்ல வார்த்தைகளா மாத்தி போட்டு புரிஞ்சுக்கணுமான்னு நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கும். சரி, ஒரு பாட்டோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க எத்தனை வழி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1, 2? நம்ம தமிழ் இலக்கணம் நமக்கு 8 அழகான வழிகளை காட்டுது. இத பார்க்கும்போதே கொஞ்சம் மிரட்சியா இருக்குல்ல? ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள்னு. இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் இலக்கியத்தை எவ்வளவு ஆழமா நேசிச்சிருக்காங்க, எவ்வளவு நுணுக்கமா அதை ஆராய்ஞ்சிருக்காங்கன்றதுக்கு இதுதான் சாட்சி. இதுல ஆற்று நீர் பொருள்கோள் ரொம்ப சிம்பிள். ஆறு எப்படி நேரா போகுதோ அப்படி முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் அர்த்தம் நேரா வரும். ஆனா இந்த கொண்டு கூட்டு பொருள்கோள் இருக்கே, அது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. வரியில இருக்கிற ஒரு வார்த்தையையும் 4வது வரியில இருக்கிற இன்னொரு வார்த்தையையும் ஒன்னா சேர்த்தாதான் அர்த்தவே புரியும். ஒரு வேர்ட் கேம் மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். சொற்கள்ங்கிற செங்கல், கவிதைங்கிற தூண், பொருள்கோள்ங்கிற மேற்கூரை, இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குற அந்த பிரம்மாண்டமான மொழி மாளிகையை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்த்த அந்த சிம்பிளான ஆனா ரொம்ப துல்லியமான விதிகள் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய இலக்கிய உலகத்தையே உருவாக்கி இருக்கு. ஒரு சின்ன விதையிலிருந்து ஒரு பெரிய ஆலமரம் வர்ற மாதிரி இந்த இலக்கண விதிகள் மொழிய கட்டுப்படுத்தல, அதுக்கு பதிலா அதோட வளர்ச்சிக்கு பெரிய உரமா இருந்திருக்கு. அதனால கடைசியா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கணம்ங்கிறது ஒரு கூண்டு கிடையாது. அது நம்ம மொழியோட எல்லையில்லாத சாத்தியங்களை துறக்கிறதுக்கான ஒரு சாவி. இப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம சாதாரணமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும், பாடுற பாட்டுலயும் இது மாதிரி இன்னும் எத்தனை ரகசியங்கள் புதைஞ்சிருக்கோ. நம்ம மொழிய ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிங்க. அதோட அழகுல மூழ்கிப்போங்க. நன்றி.